ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி. அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி. என் செல்லமே, என் செல்ல குழந்தையே, உன் 2 விருப்பங்களில் ஒன்று நிச்சயமாக நிறைவேறும். ஆம் செல்லமே, அவசரமான செய்தியாக உன்னிடத்தில் திருச்செந்தூர் முருகப்பெருமான் உன்னிடத்தில் பேச வந்திருக்கிறேன். பேசியே ஆக வேண்டும் என் செல்லமே. நான் சொல்வதை சற்று கவனமாக கேள். ஆம், இது முருகப்பெருமானின் உத்தரவு கூட. உனது மனம் குழப்பமாக இருக்கிறது, எனக்கு நன்றாக தெரிகிறது. முதலில் அந்த குழப்பத்தை தூக்கி எறி. கவலைப்படாதே. நீ எதை நினைத்து குழம்புகிறாய் என எனக்கு நன்றாக தெரியும். பல ஆபத்துக்களிலிருந்து உன்னை காப்பாற்றித்தானே வந்திருக்கிறேன். உனக்கு துணையாகத்தானே இருக்கிறேன். கண் பார்வை குறைந்து வருகிறது என புலம்புகிறாய். நிச்சயமாக குறை தீர்ந்துவிடும். என்னுடைய ஆலயத்திற்கு வந்து விளக்கேற்று. நிச்சயமாக விளக்கேற்றும் பொழுது அந்த ஒளியை மட்டும் பார். பார்வை குறைபாடு நீங்கிவிடும். கை கால் வலி, வீக்கம், நரம்பு கோளாறு, வாதம் அனைத்தும் சரியாகிவிடும் என் செல்லமே. முருகா முருகா என்று என் நாமத்தை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இரு. செயல் இழந்த அனைத்தும் நல்ல ஓட்டம் பெற்றுவிடும். அதற்குண்டான காலம் வந்துவிட்டது என் செல்லமே. உன் பகைவர்கள் கூட நண்பனாகி விடுவார்கள். நோயால் கஷ்டப்படுபவர்களை பூரண குணம் அடைந்து விடுவீர்கள் என் செல்லமே. நிச்சயமாக தினமும் காலை மாலை என்னுடைய கந்த சஷ்டி கவசத்தை கேள் அல்லது படி. நிச்சயமாக நல்லது நடக்கும். உன்னை வழி நடத்தி செல்பவனே நான் தானே. அந்த சமயத்தில் ஏன் கெட்ட பழக்கத்திற்கு அடிமையாகிறாய்? வேண்டாம், கெட்ட பழக்கத்திற்கு அடிமையாகாதே. அது உன்னை அழித்து விடும். தீயவற்றுக்கு ஒருபோதும் அடிமையாகாதே, அதுவும் உன்னை அழித்து விடும். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ என் செல்லமே. என்னை நம்பி இருந்தவர்களை என்றும் இந்த முருகப்பெருமான் கைவிடவே மாட்டேன். கண்டிப்பாக உன் கோரிக்கைகளையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்ற உன் வீட்டில் நல்லதொரு சுபகாரியங்கள் நடக்கப் போகிறது. அரசாங்க வேலையும் கிடைக்கப் போகிறது. பொறுமையாக மட்டும் இரு. நல்ல வாழ்க்கை துணை அமைய இருக்கிறது என் செல்லமே. பிறகு ஏன் மனதை போட்டு வருத்தி கொண்டே இருக்காதே. நிச்சயமாக என்னுடைய கந்த சஷ்டி கவசத்தை பாடலை மட்டும் மனதார கேள். குழப்பங்கள் மறைந்து மனதை தெளிவுபடுத்திவிடும். கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும். தவிர்க்காமல் மனமுருக கேள் என் செல்லமே. உனக்கான அந்த சமயத்தில் உன் கண் முன்னே இருப்பது போல தோன்றும். உனக்கு வரும் ராஜயோகத்தில் நீயே பிரமிக்கப்படுவாய். பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் தானாகவே நடக்கும். நிச்சயமாக நமக்குள் இருக்கின்ற ஆசைதான் நம்மளை பயணிக்க வைக்கிறது. சொர்க்கமும் இங்கேதான் இருக்கிறது, நரகமும் இங்கேதான் இருக்கிறது. இதில் எது வேணுங்கிறது என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும். ஒருத்தருடைய எண்ணங்களை வைத்துத்தான் அவர்களுடைய வாழ்க்கையே அமையும். எண்ணத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் உனக்கு நல்லது. நான் ஒன்று சொல்லட்டுமா? விட்டு கொடுத்தவன் வீழ்ந்ததும் இல்லை, அதனை தட்டி பறித்தவன் வாழ்ந்ததும் இல்லை. ஆகையால் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காதே. கஷ்டங்கள் வரும்போது மிகவும் துவண்டும் போய் விடுகிறாய். துவண்டு போகக்கூடாது. அவற்றையெல்லாம் சரி செய்யத்தானே நான் இருக்கிறேன். நல்ல வழியில் மட்டும் சென்று கொண்டே இரு. நினைத்த இலக்கை நோக்கி நிற்காமல் நடந்து கொண்டே இரு. நிச்சயமாக நீ நடக்காது என்று நினைத்ததையெல்லாம் இந்த முருகப்பெருமான் நடத்தி காட்டப் போகிறேன். சந்தோஷம்தானே என் செல்லமே? சந்தோஷம்தானே? தினமும் இடைவிடாமல் முருகா முருகா என்று என் நாமத்தை உச்சரிக்க கற்றுக்கொள். பயபக்தியுடனும் முழு நம்பிக்கையுடனும் என்னை மனதார வேண்டு என் செல்லமே. அதே சமயத்தில் நியாய வழியில் செல். முறையற்ற வாழ்க்கை வழிகளை தவிர்த்திடு. உன் எண்ணம், சொல், செயல்களில் நிச்சயமாக நல்லதுதான் இருக்க வேண்டும். முடிந்தவரை பிறருக்கு உதவி செய். நம்மட்ட தியானம், தியாகம், வைராக்கியம் இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் இருந்தால் உனக்கான வாழ்வு இன்பமாக
ஏற்படும் என் செல்லமே. எங்கெல்லாம் அமைதி, பக்தி, தியானம், நல்ல ஒழுக்கம் இருக்கிறதோ அங்கெல்லாம் நிச்சயமாக நான் இருப்பேன். என்றும் செல்வத்தால் பெருமைப்பட்டு கொள்ளாதே, புகழ்ச்சியை கண்டு மயங்காதே. நமக்கு தோல்வி என்பதே கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன் என்று தெரியுமா? இலக்கை நோக்கி செல்லும் பயணத்தில் கொஞ்சம் சுற்றி வளைத்து செல்கிறோம், அவ்வளவுதான். அப்படித்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு ஆன்மீக சக்தி தான் நம்மை வழிநடத்தி செல்கிறது. கடவுள் எல்லார பற்றியும் யோசிக்கிறாரு. எல்லாருக்காகவும் அவர்கிட்ட ஏதோ ஒரு திட்டம் இருக்கு என்று நீ முதலில் நினைத்து கொள்ள வேண்டும். அதனால்தான் அந்தந்த நேரப்படி எல்லாம் நடக்கிறது. நீ அந்த நேரத்திற்காக காத்து கொண்டிரு. இயற்கையோடு 4 காலங்களும் எப்படி அதது நேரத்திற்கு நடக்கிறதோ அதே மாதிரி தான் என்னுடைய அருளும் அதற்குரிய சரியான நேரத்துக்கு வந்து உன்னிடத்தில் வந்து அடையும். அந்த கருத்துக்கு மாற்றமே இல்லை. அது நமக்கு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் எது நடந்தாலும் நல்லதுக்கென்று நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கையுடைய இலக்கை அடைகிறதற்கு எதை நாம் தேர்ந்தெடுக்கிறோமோ அதை அடைவதற்கு தேர்ந்தெடுக்கிற வழிகள் மூலமாக என்ன தெரிந்து கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஒவ்வொரு செயலில் இறங்கும்போது ஒவ்வொரு அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவத்தால் எவ்வளவு சக்திகள் கிடைக்குது தெரியுமா? அந்த சக்திகள் எவ்வளவு கிடைக்கிறது என்பது தான் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அதெல்லாம் எப்படி பயன்படுத்த வேண்டும்ங்கிறதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த சக்தியை முழுமையாக பயன்படுத்த தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற அனுபவங்களை எல்லாம் ஏதோ கெடுதல் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம்தான் அது எதனாலே என்று தெரிந்து கொள்கிறோம். அது ஒரு நல்ல அனுபவங்கிறதை அன்னைக்குத்தான் நாம் புரிந்து கொள்கிறோம் என் செல்லமே. என்றைக்குமே நம்ம வாழ்க்கையில் எல்லோரும் பொறுமையுடனும் கவனத்துடனும் வாழ்ந்து வந்தோம் என்றால் எந்த செயலாளனும் எதுவும் செய்ய முடியாது. அன்னைக்கு வரைக்கும் கற்றுக்கொண்ட அந்த அனுபவத்தை வைத்து இனி அந்த சங்கடங்கள் ஏற்படாதவாறு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அதனால்தான் நான் என்று முன்னிடம் சொல்வது பொறுமையோடு இரு, நம்பிக்கையோடு இரு என்றுதான் உன்னிடத்தில் தினமும் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். புரிகிறதா என் செல்லமே? ஆம், இன்னும் சற்று நேரத்தில் உனக்கான விஷயங்கள் அவசர செய்தி என்று சொன்னேன் அல்லவா? நிச்சயமாக உன்னிடத்தில் நல்ல செய்தி வந்து சேரும். இது முருகப்பெருமானின் உத்தரவு. உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும், அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.